வணக்கம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வரும். உங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் போட்டு ஒரு விவசாய நிலத்தையோ இல்லனா ஒரு பிளாட்டையோ வாங்க போறீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா 2026ல தமிழ்நாட்டோட டிடிசிபி மற்றும் வருவாய்த்துறை நிலமாற்ற விதிகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றமே வந்திருக்கு. உங்க நிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு மாபெரும் புதையல் மாதிரி. ஆனா அந்த புதையல அரசாங்கத்தோட இந்த புது விதிகளுக்கு உட்பட்டு எப்படி ஒரு சட்டப்பூர்வமான குடியிருப்பு நிலமா மாத்துறது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது இப்ப ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயம் அவசியமும் கூட. 2026ல உங்க கனவில்லம் இடிக்கப்படுமா? கேட்கவே கொஞ்சம் பகீர்னு தானே இருக்கு. ஆனா இதுதான் நிதர்சனமான உண்மை. சரியான அரசாங்க தடையில்லா சான்றிதழ்கள், அதாவது இந்த என்ஓசிகள், அப்புறம் சட்டப்பூர்வமான நில பயன்பாட்டு மாற்றம், இது எதுவுமே இல்லாம நீங்க ஒரு கட்டிடத்தை கட்டினீங்கன்னா உங்களோட ஒரு சின்ன ஆவண தவறுக்காக கூட அது எந்த நேரத்திலையும் அரசாங்கத்தால இடிச்சு தரைமட்டமாக்கப்படலாம். முறையான அனுமதி இல்லாத ஒரு அன்அப்ரூவ்டு லே அவுட்ல வீடு கட்டுறது அப்படிங்கிறது உங்க பணத்தை நீங்களே தூக்கி குப்பையில போடுறதுக்கு சமம். Hello everyone, welcome to Connect and Build. We're so excited to have you here. Sit back, relax, and enjoy the video. Let's get started. Like, share, and subscribe to Connect and Build to be a part of our team. செக்ஷன் 1, The 2026 Digital Crackdown. வெறும் பஞ்சாயத்து அப்ரூவல் மட்டும் இருந்தா போதும் அப்படிங்கிற அந்த பழைய கட்டுக்கதைய அரசாங்கம் இப்போ எப்படி உடைக்கிறாங்கன்னு பாப்போம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? 2026ல தமிழ்நாடு அரசு டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. பட்டா, சித்தா, அடங்கல் மாதிரியான உங்களோட நில பதிவேடுகளை செயற்கைக்கோள் மற்றும் ஜிஐஎஸ் தொழில்நுட்பத்தோட நேரடியா இணைச்சிட்டாங்க. இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். நீங்க முறையான டிடிசிபி அனுமதி இல்லாம விவசாய நிலத்தில் அமைக்கிற எந்த ஒரு சட்டவிரோத லே அவுட்டும் அடுத்த செகண்ட், ஆமாங்க அடுத்த நொடியே அரசோட டிஜிட்டல் ஸ்கேனர்ல ஈஸியா சிக்கிடும். இதோட விளைவுகள் உண்மையிலே ரொம்ப கடுமையா இருக்கும். முதல் விஷயம், உங்களோட கட்டுமான அனுமதி நிரந்தரமா ரத்து செய்யப்படும். எந்த ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியும் உங்களுக்கு ₹1 கூட லோன் தரமாட்டாங்க. அதைவிட முக்கியமா, உங்க நிலத்தோட மறு விற்பனை மதிப்பு, அதாவது ரீசேல் வேல்யூ, அப்படியே அதல பாதாளத்துக்கு போயிடும். இது எல்லாத்துக்கும் மேல எந்த நேரத்துல வேணும்னாலும் இடிப்பு நோட்டீஸும் ஒரு பெரிய அபராதமும் உங்க வீட்டு கதவை தட்டலாம். உங்க லைஃப் சேவிங்ஸ இப்படி ரிஸ்க் எடுக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. செக்ஷன் 2, ஜோனிங், மஞ்சள் மற்றும் பச்சை மண்டலங்கள். சரி, இவ்ளோ ஆபத்துகள் இருக்கே, இதுக்கான தீர்வு தான் என்ன? அதுக்கு முதல்ல உங்களோட நிலம் எந்த மண்டலத்துல வருது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்போ உங்க நிலம் மஞ்சள் மண்டலத்துல, அதாவது குடியிருப்பு விரிவாக்க பகுதியில இருந்தா நீங்க தாராளமா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடலாம். ஏன்னா உங்களுக்கு அனுமதி ரொம்ப ஈஸியாவே கிடைச்சிடும். ஆனா அதுவே பச்சை மண்டலத்துல, அதாவது அதிக விளைச்சல் தரக்கூடிய நன்சை நிலங்கள்ல அமைஞ்சிருந்தா அங்கதான் பிரச்சனையே. உங்க அப்ளிகேஷன் உடனே நிராகரிக்கப்படும். எந்த கன்வர்ஷனும் கிடையாது. சட்டப்படி அந்த நிலங்களை யாராலையும் தொடவே முடியாது. சரி, நன்சை மற்றும் புன்சை நிலங்களுக்கான விதிகள் எப்படி மாறுபடுதுன்னு கொஞ்சம் கவனமா கேளுங்க. நன்சை நிலமா இருந்தா மாவட்ட ஆட்சியர், அதாவது கலெக்டர், நேர்ல வந்து ஆய்வு செய்யணும். அங்க எந்த நீர் ஆதாரங்களும் இல்லைனோ, விவசாயத்துக்கு அது தகுதியற்றதுனோ அவரை சான்றளிக்க கட்டாயமா தேவை. அதுவே புன்சை நிலமா இருந்தா வேளாண்மை துறை இணை இயக்குனரோட ஒரு சிறப்பு அறிக்கை தேவைப்படும். சோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நிலத்தோட தன்மைதான் இந்த அதிகாரப்பூர்வ சரிபார்ப்பு முறையை முழுமையா தீர்மானிக்குது. அடுத்ததா இந்த பஃபர் ஜோன், அதாவது இடையக மண்டல சரிபார்ப்பு. ஹை டென்ஷன் பவர் லைன்கள், ரயில்வே பாதைகள் அல்லது வரவேற்கக்கூடிய புதிய தேசிய நெடுஞ்சாலைகள் பக்கத்துல உங்க நிலம் அமைஞ்சிருந்தா கட்டாயமா ஒரு குறிப்பிட்ட பாதுகாப்பு இடைவெளி இருக்கணும். இதுவும் சட்டப்பூர்வமா கிளியரான மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவலை பத்தி யோசிக்கவே முடியும். செக்ஷன் 3, 4 முக்கியமான தடையில்லா சான்றிதழ்கள். இந்த 2026 நடைமுறையை சட்டப்பூர்வமா முடிச்சு அடுத்த கட்டத்துக்கு போக உங்களுக்கு 4 முக்கியமான அரசு துறைகள் கிட்ட இருந்து என்ஓசிகள் தேவை. அது என்னன்னு பாப்போம். முதலாவதா தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை. எமர்ஜென்சி நேரங்கள்ல தீயணைப்பு வாகனங்கள் ஈஸியா வந்து போக தேவையான குறைந்தபட்ச சாலை அகலமும் பாதுகாப்பு இடைவெளியும் இருக்கான்னு இவங்க செக் பண்ணுவாங்க. 2வது, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம். விவசாயத்துல பயன்படுத்தப்பட்ட ஏதாவது ஆபத்தான ரசாயன படிவுகள் மண்ணுல இருக்கான்னு இவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. 3வது, வருவாய்த்துறை. வட்டாட்சியர் உங்களோட 13 வருஷ ஈசி, பட்டா, சித்தா, உரிமை ஆவணம் அப்புறம் வரி ஆவணங்கள் எல்லாத்தையும் முழுமையா சரிபார்ப்பார். ஃபைனலா நீர்வள ஆதாரத்துறை. இயற்கையான மழைநீர் வடிகால்கள் எதுவும் அடைக்கப்படல அப்படிங்கறதையும், நிலத்தடி நீர் செறிவூட்டல் விதிகள் மீறப்படல அப்படிங்கறதையும் இவங்க உறுதி செய்வாங்க.
செக்ஷன் 4 டிஜிட்டல் சிங்கிள் விண்டோ அப்ரூவல், அதாவது டிஜிட்டல் ஒற்றை சாளர முறை. இப்போ நீங்க பல அரசு ஆபீஸுகளுக்கு ஏறி இறங்கணுமோன்னு பயப்பட தேவையே இல்ல. எவ்வளவு சூப்பரான ஒரு சிஸ்டம் இது அப்படிங்கறத இந்த 3 ஸ்டெப்ஸ் தெளிவா காட்டுது. முதல் படி, மாநில அரசோட சிங்கிள் விண்டோ போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி உங்களோட எஃப்எம்பி ஸ்கெட்ச் மற்றும் சைட் பிளானை அப்லோட் பண்றது. 2வது படி, நில மாற்றத்துக்கான கட்டணங்கள், பரிசீலனை மற்றும் மேம்பாட்டு கட்டணங்களை அப்படியே ஆன்லைன்லயே பே பண்றது. 3வது, ரொம்பவே அட்வான்ஸ்டான ஒரு விஷயம், ட்ரோன் மூலமா நடக்கக்கூடிய நேரடி ஆன்சைட் இன்ஸ்பெக்ஷன். இங்க தான் நீங்க ஒரு முக்கியமான ஃபைனான்ஷியல் விஷயத்த நோட் பண்ணிக்கணும். இந்த 3%, ஆமாங்க, கட்டாய நிலமாற்ற கட்டணமா உங்க நிலத்தோட கைட்லைன் வேல்யூல 3% நீங்க செலுத்தணும். அது கூடவே ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 1000 ரூபாய் பரிசீலனை கட்டணமும் இருக்கு. இந்த பட்ஜெட்டை கண்டிப்பா மனசுல வச்சுக்கோங்க. இந்த 2026க்கான ட்ரோன் ஆய்வுகள் பத்தி நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். சிஸ்டம் எவ்ளோ மாடர்ன் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க ஆன்லைன்ல சப்மிட் பண்ண சைட் பிளானும் நேர்ல இருக்கக்கூடிய உங்க நிலத்தோட எல்லைகளும் சாலையோட அகலமும் 100% பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறத ட்ரோன் கேமராக்கள் மூலமா அக்யூரேட்டா உறுதி செய்வாங்க. இதனால டாக்குமெண்ட்ல மோசடி செய்யறது அப்படிங்கிறது இனிமேல் துளி கூட சாத்தியமே இல்ல. செக்ஷன் 5, ஃபைனல் மியூட்டேஷன் அண்ட் கம்ப்ளையன்ஸ். ஒரு நில உரிமையாளர் இந்த ட்ரோன் இன்ஸ்பெக்ஷன்ல சட்டப்பூர்வமா பாஸ் ஆயிட்டா அடுத்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். முதலாவதா, உங்களுக்கு டிடிசிபில இருந்து அதிகாரப்பூர்வ நில பயன்பாட்டு மாற்று ஆணை மற்றும் ஃபைனல் டெக்னிக்கல் சாங்ஷன் கிடைக்கும். இது கிடைச்ச உடனே நீங்க பண்ண வேண்டிய அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட லோக்கல் சப் ரெஜிஸ்ட்ரார் மற்றும் தாலுகா ஆஃபீஸ்க்கு போய் உங்க நில பதிவேடுகளை மாத்துறது தான். உங்க ஆவணங்கள்ல இருக்கிற விவசாய நிலம் அப்படிங்கிற வார்த்தை மாறி அதிகாரப்பூர்வமா குடியிருப்பு லே அவுட் அப்படின்னு பதிவாகிடும். இதுதாங்க உங்களுக்கு கிடைக்க போற மிகப்பெரிய ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி. ஃபைனலா 2026க்கான இந்த ட்ரைனேஜ் மற்றும் ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி விஷயங்களை நீங்க தொடர்ந்து மெயின்டைன் பண்ணணும். புத்திசாலித்தனமா உருவாக்குங்க, சட்டப்பூர்வமா பிளான் பண்ணுங்க. இன்ஜினியரிங் அறிவியலையும் அரசாங்க விதிகளையும் நீங்க சரியா பின்பற்றும் போது மட்டும்தான் உங்க நிலத்தோட உண்மையான மதிப்பு வெளி உலகத்துக்கு தெரியும். நிபுணர் பிரேம்குமார் மணிவேல் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள் இங்க எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா பொருந்தது பாருங்க. இந்த சிக்கலான சட்டப்பூர்வ மாஸ்டர் பிளானை சரியா புரிஞ்சுக்கிட்டு செயல்பட கனெக்ட் அண்ட் பில் நிறுவனத்தோட CMOS மாதிரியான நவீன இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். ஃபைனலா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன். வெறும் லோக்கல் பஞ்சாயத்து சீலை மட்டும் நம்பி உங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் பணயம் வைக்க போறீங்களா? இல்லனா அரசாங்கத்தோட இந்த 2026 மாஸ்டர் பிளானை தெரிவா புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமாவும் சட்டப்பூர்வமாவும் உங்க ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாதுகாக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த விரிவான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.